தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களையும் மாண்புமிகு துணை அவைத் தலைவர்களையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அருமையான நிகழ்வு நடந்தது. இந்த நிகழ்வில் எல்லாரும் பங்கேற்று அவர்களை இருவரும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் அனைவரும் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். எங்களுடைய அன்பு அண்ணன் சமூக நீதி பற்றாளர் திரு மாண்புமிகு JCT பிரபாகரன் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், துணை அவைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பு சகோதரர் ரவிசங்கர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் மறுபடி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்று சட்டமன்றத்தில் நேற்று இரவு 717 மதுக்கடைகளை முதல் கட்டமாக மூடப்படுவதாக அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது. அதை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் வரவேற்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையே மது ஒழிப்பு தான், பூரண மது விலக்கு. அது கண்டிப்பாக அமுல்படுத்தப்பட வேண்டும், படிப்படியாகவாவது அதை அமுல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதில் முதல் கட்டமாக இன்று 717 மதுக்கடைகளை மூட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அது வரவேற்கின்றோம். அது மதுக்கடைகளை மூடும்பொழுது சந்து கடைகள் திறக்காம இருக்க கண்டிப்பாக முயற்சி எடுக்க வேண்டும். ஏனென்றால் அதிகாரப்பூர்வமாக மதுக்கடைகள் எத்தனை நடக்கிறதோ அதை விட 2 மடங்கள்ல 3 மடங்கு அதிகமாக சந்து கடைகள் எல்லா மாவட்டங்களிலும் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை கண்டிப்பாக அதை மூடியாக வேண்டும். கடந்த ஆட்சி காலத்தில் படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அவ்வாறு அது செய்யப்படவில்லை. இந்த அறிவிப்பும் வெறும் அறிவிப்பாக இல்லாமல் கண்டிப்பாக அந்த கடைகள் மூடப்பட்டு சந்து கடைகள் திறக்காமல் அதையும் நாம் கண்காணிக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த காலங்களில் மது ஒழிப்புக்காக மிகப்பெரிய சட்ட போராட்டங்களை நடத்தி உச்சநீதிமன்றம் வரை சென்று நெடுஞ்சாலை, அதாவது நேஷனல் ஹைவேஸ், அதில் இருக்கக்கூடிய 90,000 மதுக்கடைகளை சட்ட போராட்டத்தின் மூலம் மூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளால் சாலை விபத்துகள் அதிகமாக நடந்து நிறைய குடும்பங்கள் நடுத்தெருவில் நிற்கப்பட்டார்கள். நிறைய இளம் விதவைகளும் குடும்ப தலைவர் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அந்த நிலைமை வரக்கூடாது, சாலை விபத்துகளை தடுக்கப்பட வேண்டும். அதுவும் தமிழ்நாடு அதிகமான சாலை விபத்துகள், குடியால் ஏற்படும் சாலை விபத்துகளுக்கு முதலிடம் தமிழ்நாடு, அதிகமான இளம் விதவைகள் இருக்கும் மாநிலமும் தமிழ்நாடு என்ற அவப்பெயரை போக்க வேண்டும் என்பதற்காகவே உச்சநீதிமன்றம் வரை சென்று தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள 90,000 மதுக்கடைகளை மூடிய ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால அதே போல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3000க்கு மேல் மதுக்கடைகளை நாங்கள் மூடி இருக்கின்றோம். சாலை ஓரம், அதாவது நெடுஞ்சாலை ஓரம் இருக்கிற மதுக்கடைகள். அதே போல இன்றைய முதல் நிகழ்வாக 717 மதுக்கடைகளை மூட அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும். அதை சந்து கடைகள் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதற்கான முதல் முயற்சியை எடுத்த தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. பாமக அதிமுகவின் கூட்டணியில் இருக்கு. நாளை பெரும்பான்மை நடக்க இருக்கிறது. உங்களுடைய பாமக கட்சியின் நிலைப்பாடு? பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடை எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர் தெரிவிப்பார். அதன்படி நாங்கள் நடப்போம். நன்றி.